echo of his call. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரபு மிம்மನ್ನು ஆசீர்வதிச்சுனಗಾಕ. ஆண்டவர் இந்த உலகத்திலே உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஏராளமான வழிகளை வைத்திருக்கிறார். ప్రభు మిమ్మల్ని ఆశీర్వదించునగాక అనేకమైన మార్గములు తెరిచున్నాడు. ஏராளமான ஆசீர்வாதங்கள் நிறைந்துள்ளது அவருடைய கரங்களிலே. అనేకమైన ఆశీర్వాదములు ఆయన చేతులలో ఉన్నాయి. அவர்கள் மிக பெரியது அவருடைய கிருபை என்று நாம் பார்க்கிறோம். చాలా గొప్పది అంటే ఆయన కృప మాత్రమే. அவரால் இந்த உலகத்தில் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ఆయన చేత ఈ లోకంలో చేయని ఏ కార్యం ఏమీ లేదు. அவரை சார்ந்து கொள்கிற மக்களுக்கு அவரால் செய்ய முடியாத ஒரு காரியம் ஒன்றும் கிடையாது. ఆయన మీద ఆధారపడిన వారికి ఆయన చేయలేని కార్యం ఏమీ లేవు. சங்கீதம் 86:13 சங்கீதக்காரர் விதமாக சொல்கிறார், కీర్తన దావీదు కీర్తనలో 86వ అధ్యాయము 13వ நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது. నీవు చూపిన కృప అధికమై ఉన్నది. கிருபை என்று சொல்லப்படுவது நம்முடைய தகுதியற்ற நமக்கு தேவனா பார்த்து இறக்கப்பட்டு கொடுப்பது. కృప అంటే మన యొక్క యోగ్యత లేని దానిని దేవుడు అనుగ్రహించినది. இது தகுதி உள்ளவர்களுக்கு உரித்தானதல்ல, ఇది కలిగిన వారికి ఇచ్చేది కాదు, குறை உள்ளவர்களுக்கு உரித்தானது. ఏమి లేని వారికి కృప, பலவீனர்களுக்கு உரித்தானது. బలహీనుల వారికి కృప. பலவீனமாக இருக்கிற மக்களுக்கு தேவன் கொடுக்கிற பரிசுதான் கிருபை. బలహీనులైన వారికి పరిశుద్ధమైన దేవుడు ఇచ్చే కృప. இன்னைக்கு தேவன் உங்களுக்கு அதை கொடுக்க விரும்புகிறார். ఈ దినం ప్రభు మీకు అనుగ్రహించబోతున్నాడు. நீங்கள் அவரை சார்ந்து கொள்ளும் போது మీరు ఆయన మీద ఆధారపడినప్పుడు இந்த கிருபை உங்களுக்கு கிடைக்கும். ఈ కృప మీకు అనుగ్రహించబడుతున్నది. இதனை தேவனே தருவார். ఇది ప్రభువే మీకు అనుగ్రహిస్తాడు. இது உலகம் கொடுப்பதில்லை. ఇది లోకం అనుగ్రహించే కృప కాదు. இந்த உலகத்திலே கிருபை கிடையாது. ఈ లోకంలో కృప లేదు. இந்த உலகத்திலே உண்மை கிடையாது. ఈ లోకంలో నిజం లేదు. இந்த உலகத்திலே உருக்கம் கிடையாது. ఈ లోకంలో సహాయం చేసే ఎవరు లేరు. இந்த உலகத்திலே உண்மையான அன்பு கிடையாது. ఈ లోకంలో నిజమైన ప్రేమ లేదు. உண்மையான அன்பின் உச்சகட்டம் தான் கிருபை. ఈ లోకం యొక్క ఉన్నత స్థితే కృప. அன்பு சில நேரங்களிலே பேசிக்கொண்டே இருக்கும். ప్రేమ కొన్ని సమయంలో మాట్లాడుతూ ఉంటుంది. அன்பு தன்னுடைய மணிப்பரிசை திறக்காது. ప్రేమ ఒక్కొక్కసారి తన యొక్క మన పరిస్థితి, அன்பு தன்னை இழக்க இடம் கொடுக்காது. ప్రేమ తనని దించడానికి తావు ఇవ్వదు. தன்னை இழக்க அன்பு இடம் கொடுக்காது. తనని తీసివేయటకు సమయం. கிருபை என்பது தன்னை இழந்து தன்னையே கொடுக்கும். కృప మాత్రము తను తగ్గించుకొని మిమ్మల్ని హెచ్చిస్తుంది. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படித்தான். ప్రభువైన యేసుక్రీస్తు కూడా ఆ రీతిగానే. அவர் நம்மை நேசித்தது மாத்திரமல்ல, ఆయన మనం ప్రేమిస్తున్నంత మాత్రం కాదు, அவருடைய நேசத்திற்கு ஒரு செயல் வடிவம் கொடுத்தார். ఆయన ప్రేమించడానికి ఒక గొప్ప కార్యములు అనుగ్రహించారు. அதான் அவருடைய அநாதி கிருபை. అదే అనాదిమైన కృప. நாம் வழி பிசைக்கு போனால் கூட நம்ம இரக்கம் பாராட்டுகிற அநாதி கிருபை. మనము సమస్యలో ఇరుక్కున్నా కానీ కృపతో నింపుతుంది. தம்முடைய அழைப்பிலே உறுதியாய் இருக்கிற அந்த அநாதி கிருபை, తన పిలుపులో స్థిరముగా ఉండేది అనాథమైన కృప. இதுதான் ఉலகம் கொடுக்க முடியாது. ఇదంతా లోకం ఇవ్వలేదు. இந்த கிருபையை யாரும் எடுத்துக்கொள்ளவும் முடியாது. ఈ కృప ఎవరు తీసుకోలేరు. வேதம் சொல்றது இந்த கிருபை மாறாதது. ఈ గ్రంథం తెలిసింది ఈ లోకంలో ఉన్నత స్థితిలో ఉండే దేవుடைய அழைப்பும் அவருடைய கிருபையும் மாறாதது. దేవుని కృప ఆయన పిలుపు మారలుగా ఉంటుంది. இதை யாரும் உங்களை விட்டு எடுத்துக்கொள்ள முடியாது. ఇది ఎవరు మీ దగ్గర తీసుకోలేరు. இந்த தேவ ஈவு உங்களுக்கு கிடைக்கும். దేవుని ఈవుగా ఉంటుంది. ఇది இதுவரை நடத்தி இருக்கிறார், ఇంతవరకు నడిపించున్నాడు, இன்னும் உங்களை நடத்துவார். ఇంకనూ మిమ్మల్ని నడిపించబోతున్నాడు. நீங்கள் அவரை சார்ந்து கொள்ளுங்கள். ఆయన మీద ఆధారపడి ఉండండి. இவ்வளவு காரியங்கள் மத்தியிலும் ஏன் அவரை நம்பாமல் இருக்கிறீர்கள் என்பது புரியவில்லை. ఇన్ని సమస్యల కార్యంలో ఎందుకు మీరు ఆయన ఇంకా నమ్మలేకపోతున్నారో తెలియలేదు. ஆண்டவருக்கும் அது பல நேரங்களிலே ஆச்சரியத்தை கொடுக்கிறது. ప్రభు కూడా ఒక సమయంలో ఆశ్చర్యగా, நான் உங்களுக்கு என்ன தீங்கு செய்தேன், నేను మీకు ఏమి ఉపద్రవం చేశాను, ஏன் என்னை விட்டு ஓடி போகிறீர்கள், ఎందుకు నన్ను నా దగ్గర நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், నేను మీకు ఏం చేయాలి, என் கிருபை உனக்கு போதும், నా కృప నీకు చాలును, என் கிருபை உனக்கு போதும். నా కృప నీకు చాలును. ஆண்டவருடைய கிருபை நமக்கு வெற்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் தேடித்தரும். దేవుని కృప మాకు విజయమును ఆశీర్వాదం దయచేస్తుంది. நீங்கள் அந்த கிருபையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ఆ కృపను మీరు దేవుని దగ్గర పొందుకోవాలి. நீங்கள் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். ఆయన మీద ఆధారపడి ఉండాలి. அவரை இணைந்து நடக்க வேண்டும். ఆయనతో జీవించాలి. அவரோடு வாழ வேண்டும். ఆయనతో సహజీవనం కలిగి ఉండాలి. அவரோடு நீங்கள் வாழ்க்கை நடத்த வேண்டும். ఆయనతో మీ జీవనాన్ని గడపాలి. அப்படியானால் அந்த தேவ கிருபை உங்கள் தலையின் மேல் வந்து தொங்கும். అట్లయితే దేవుని యొక్క కృప మీ తల யாரும் அசைக்க முடியாது. మీరు ఎవరిని ఏం చేయలేరు. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும். మీకు విరోధం రూపించబడి ఏ ఆయుధము వర్ధిల్లదు. உங்களுக்கு எதிராக யாராவது பேசினால் அந்த வார்த்தையில் நிற்காது. మీకు ఎదురుగా ఎవరైనా మాట్లాడితే అది ఆ మాటలు నిలబడలేవు. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். నేను మీ కొరకు ప్రార్థిస్తున్నాను. நேசப்பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ప్రేమ కలిగిన ప్రభువా మీకు స్తోత్రములు.
அநேக பாடுகளும் பிரச்சனைகளும் இந்த மக்களுக்கு உண்டு. అనేక ఇబ్బందులలో సమస్యలలో ఉన్న ప్రజల కొరకు ప్రార్థిస్తున్నాం. சிறிய சிறிய தவறுகளினாலே பெரிய பெரிய கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். చిన్న చిన్న సమస్యల ద్వారా పెద్ద పెద్ద కార్యముల ప్రభావం వాళ్ళు పొందుతున్నారు. சில நேரங்களிலே நல்லதை செய்து கூட கெட்ட பேர் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ఒక్కోసారి మంచి చేసినలు కూడా వాళ్ళు చెడ్డ పేరు పొందుతున్నారు ప్రభు. இந்த உலகத்திலே இந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்காது. ఈ లోకములో ఈ ప్రజలకు న్యాయం பரலோகத்தின் தேவன் தம்முடைய கிருபையினாலே தான் அவருக்கு நியாயம் கொடுக்க வேண்டும். పరలోకములో ప్రభు ద్వారా వాళ్ళకి న్యాయం జరిగించాలి. பரலோகத்தில் இறங்கி இந்த மக்களை விடுவிப்பீராக. పరలోకములో దిగి వచ్చి ప్రభు ఈ ప్రజలను విడిపించాలి. அநியாயத்திலே சிக்கி இருக்கிற இந்த உலக மக்களை தம்முடைய கிருபையினாலே சந்திப்பீராக. అన్యాయస్తులతో నిండిన ఈ ప్రజల ప్రభు మీరు కృపతో నడిపించమని நினைத்து கூட பார்க்க முடியாத வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை இந்த காலவெளியில் விடுவிப்பீராக. ఊహించిన ప్రభు అస్వస్థ వాళ్ళకి దహించమని కోరుతున్నాను. கஷ்டங்களில் பண கஷ்டங்களில் சிக்கி இருக்கிற மக்களை விடுவிப்பீராக. ఆర్థిక ఇబ్బందులలో సమస్యల్లో ఇరుక్కున్న బిడ్డలను మీరు రక్షించమని కోరుతున్నాను. மன உபாதைகளில் இருக்கிற மக்களுக்கு நல்ல விடுதலை கொடுப்பீராக. మన వేదనలో వారికి విడుదల దయచేయమని కోరుతున్నాను. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. యేసుక్రీస్తు నామములో ప్రార్థిస్తున్నాను తండ్రి. ஆமென். ஆமென். என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தேன். துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தேன். என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே லீலி புஷ்பம் சாரோனின் ரோஜா பாலிலும் வெண்மை தூய பிதா. லீலி புஷ்பம் சாரோனின் ரோஜா பாலிலும் வெண்மை தூய பிதா. பூரண ரூப சௌந்தர்யமே பேர் சிறந்த இறைவா. பூரண ரூப சௌந்தர்யமே பேர் சிறந்த இறைவா. என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே. துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே. என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே. His call ministries 10 Muhammad Abdullah 2nd Street, opposite International Cricket Stadium, Chepauk, Chennai 600005, India. Phone 914428528282. Mobile phone and WhatsApp 919841271858. Email sam@echoofhiscall.org. Website www.echoofhiscall.org. God bless you.